பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். பார்த்தீங்களா நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? இதுதாங்க நொச்சி மரம். இது நொச்சி இலை. கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்ப்போமா நொச்சி இலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பாருங்க, திரிசூலம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இப்படி ஒரு இலை, இப்படி 3 இலை அப்படி நிற்குது. இது பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ திரிசூலம் மாதிரி ஒரு ஞாபகம் வருது. சரி, இந்த நொச்சி இலையை பற்றி சில விஷயங்களை இங்கே நாங்கள் பார்ப்போம் இந்த பதிவில். இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று வெண்ணொச்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கருநொச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்ணொச்சி கிட்டத்தட்ட 30 அடி வளருங்க. அப்படி ஒரு ஆற்றல் கொண்ட மரம் இது. வெண்ணொச்சி என்றது மரமாக இருக்கும், கருநொச்சி என்றது புதராக இருக்கும். இப்படி இந்த இரு வகையில் வெண்ணொச்சி மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆற்று ஓரம் தான் வளரும். ஆனால் கருநொச்சி எங்கே ஒன்றாலும் காடு மேடு எங்கே ஒன்றாலும் விளையக்கூடியது. இப்படி நொச்சி இலைக்கு ஒரு அறிவியல் பெயர் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டெக்ஸ். விட்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது நொச்சியோட அறிவியல் பெயர். சரி, இது பூக்கும் தாவரம். அதே மாதிரி இந்த நொச்சி பூவை பற்றி சங்ககால இலக்கியத்திலேயே ஒரு பாடல் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நொச்சி பூச்சூடி மதிலை தாக்கும் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரி நாட்டு மன்னனுடைய மதில் சுவரை தாக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நொச்சி பூவை சூடிப்பாங்க. அந்த நொச்சி பூவை சூடிட்டு ஒருத்தன் வரான்னா அந்த நாட்டு மன்னன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதிலை காக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம். இதை நொச்சி திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வரிகள் கூட உண்டு. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனோட மருத்துவ பலன்கள் என்னன்றது நம்மளோட அன்றாட சப்ஜெக்ட். இப்போ அதை பற்றி பார்த்துருவோம். மொத்தத்தில்ங்க இதனோட வேர், இதனோட பட்டை, விதை, பூ இப்படி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளித்தொல்லை இருந்தால் அகற்றிவிடக்கூடிய அற்புதமான இலை இது. நல்ல தண்ணியை சுட வச்சிருங்க. அந்த கொதிக்கிற நீரில் இந்த இலையை போட்டு நீங்கள் ஒரு பெட்ஷீட்டை மூடி அப்படியே இன்னேல் பண்ணிங்கன்னா, மூச்சு இழுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியும் எப்பேற்பட்ட மூக்கடைப்பும் விலகிவிடும். அதே மாதிரி மார்பு சளி போதுன்னா என்ன அர்த்தம்? சைனஸ் தொல்லை போன மாதிரி அர்த்தம். அப்போது சைனஸால் நிறைய பேர் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன வலி, இனம் புரியாத வலி அப்படியே ஆரம்பித்து எது மேலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது, வெறுப்பு வரும். அந்த மாதிரி சைனஸ் தொல்லையில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சைனஸ் தொல்லை உள்ளவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணியில் இந்த இலையை போட்டு நல்ல மூச்சு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அந்த சளி தொல்லை, சைனஸ் தொல்லை அறவே நீங்கிவிடும். சரி, அப்புறம் உடம்புல வலி இருக்குது, தசை வலி இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, உடம்புலாம் பிடிச்ச மாதிரி இருக்குது, யாரோ அப்படியே போட்டு மெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுங்க, குளிக்கும்போது அந்த சுடு அந்த தண்ணியில் என்ன பண்ணுங்க, இந்த நொச்சி இலையை அப்படி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிங்களேன். தசைப்பிடிப்பு நீங்கிவிடும், உடல் சோர்வு நீங்கிவிடும். இப்படி ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. அடுத்து, எனக்கு தூக்கமே வரலைங்க. பொதுவாக எனக்கு படுத்தாவே ரொம்ப நேரம் ஆகுதுங்க தூக்கம் வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சின்ன வேலையை பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க படுத்து தூங்குற தலைகாணி இருக்கு இல்லையா, அந்த தலைகாணிக்குள்ளே இந்த இலையை போட்டு, நொச்சி இலையை போட்டு அப்படியே நீங்கள் படுத்து பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கியிருக்கீங்க. அப்படி ஒரு உறக்கமின்மை அப்படின்றது கூட ஒரு அருமருந்துங்க. இது நம்ம சுற்றி தான் இருக்குது, ஆனால் மறந்துட்டோம் அவ்வளோதானே ஒழிய. நொச்சி இலைன்னு சொல்கிறத விட நொச்சி நமது ஆரோக்கியத்திற்கு உச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு அற்புதமான செடி நம்ம பக்கத்துலேயே இருக்குது. நமக்கு பாருங்க என்னென்ன சொல்லியிருக்கேன்: தசை வலி, இடுப்பு வலி, உடல் வலி, உடல் சோர்வு, சைனஸ், இப்படி நாள்தோறும் அன்றாடம் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு அருமருந்தாக இந்த நொச்சி இருக்கிறது என்று கூறி இந்த பதிவில் ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.